உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். எஸ்டர்டே நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு வரி, அதாவது சிவனும் பார்வதிக்கும் கல்யாணம் அப்படின்ற ஒரு வரியை வச்சு அது ஒரு உள்முக பயணமாக அது பயன்படுத்தப்படலாம், அது மந்திரம் மாதிரி இருக்குதுன்னு. அதில் நான் சொல்லியிருந்தேன், கைலாயத்திலிருந்து, அதாவது இங்கேருந்து என்னுடைய அசம்ஷனில், என்னுடைய விஷுவலைசேஷன், இங்கேருந்து அந்த சிவம் இறங்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்டில்னஸ். அது ஒரு காந்த புலத்தில் இருக்கும்போது அது அந்த ஸ்டில்னஸ்லேருந்து கரையிற ஒரு சக்தி அது இறங்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது இருக்குது. ஆனால் நம்ம டைட்டாக மண்பூதத்தால் ஃபுல்லாக இந்த உடம்பு இருக்கிறதுனால அதில்க்குள்ளே ஊறின்தான் இருக்கும், நம்மளுக்கு அது புரியாது. இப்போ மூலாதாரத்திலேருந்து சக்தியாகிய நம்ம எழுந்து வரோம், மெல்ல வரோம். இந்த இடத்துல சிவமும் இறங்குது. நம்ம வர வர நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு அடி வச்சா இறைவன் நம்ம நோக்கி 10 அடி வைப்பான். அதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் அது இப்போவே சொன்னேன்னா அது நிறைய பேருக்கு புரியாது. அப்புறம் கேள்விக்குரிய விஷயமா சில பேருக்கு புரியவே புரியாது சுத்தமாக. அது நான் வர கான்செப்டே, நான் சொல்ல வர கான்செப்டே புரியாது. நான் இப்போ விட்டுடுறேன். மேலேருந்து அந்த சக்தி இறங்குது, இந்த சக்தி கீழிருந்து மேல் நோக்கி வருது. ரெண்டும் இந்த அநாகதத்தில் இணையுதுன்னு நான் சொன்னேன். ஏன் அநாகதத்தில் இணையுது அப்படின்னா, மேலே 2 ஆதாரம், கீழே 2 ஆதாரம், கீழே 3 ஆதாரம், மேலே 3 ஆதாரம், நடுவில் அது இருக்குது. அதனால் மேல் நோக்கி முக்கோணம் ஒன்றும் கீழ் நோக்கி முக்கோணம் ஒன்றும் சேர்ந்தது தான் இந்த அநாகதம். ஸோ இந்த புல்லிங் புஷிங் 2 ஃபோர்ஸும் இணையிற இடம் இது. இந்த இடத்துல தான் ஹார்ட் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் ஹார்ட் இருக்குது. இது சட்டிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக இதயம் ரைட் சைட் ஆஃப் அவர் ஹார்ட். அது நான் ஏற்கனவே என்னுடைய இதில் சொல்லியிருந்தேன். ரமண மகரிஷியோட ப்ராக்டிஸில் அது எனக்கு புரிஞ்சு நான் அதை பண்ணேன். இப்போ ரமண மகரிஷியை பேசுகிறவங்க கூட அந்த ஆன்மீக இதயம் பற்றி யாரும் சொல்லவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. இது 2008 நான் கற்றுண்டு அவரோட ஃபாலோ பண்ணேன். ஆன்மீக இதயம்ன்றது வலது பக்கம். எனிவே இதயங்கிறது அநாதக சக்கரம். அது அன்பு உருவானது. அன்பால் தான் நம்ம உடம்பும் கருப்பையில் உருவாகும் போது, நம்மளை நாமே உருவாக்கிக்கும் போது முதல்ல உருவாகிற பார்ட்டு ஹார்ட்டாம். ஸோ சிம்பாலிக்காக பார்த்தீங்கன்னா அன்பால் தான் நம்ம உருவாகிறோம். அன்புங்கிறது என்ன அப்படின்னா, சூழ்ந்து இருக்கிறது, நம்மளை சுற்றி பாதுகாப்பாக சூழ்ந்து அணைப்பில் இருக்கிறது, கம்பேஷன். அந்த சூழ்ந்து அழுத்து மாற்றல் மகரிஷி சொல்லுவார் இல்லையா, அது. சரி, இந்த எனர்ஜி இங்கே கூடுது. ஏன் கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது, மேலே ஏறவும் வாய்ப்பு இருக்குன்ற நிலை தான் இது. என்னன்னா, நம்ம வந்த இடத்துக்கே புகுந்த வீட்டுக்கு போகணும், இல்லை பிறந்த வீட்டுக்கு திருப்பி போகணும். உண்மையாக கூடி அன்பால் கூடி வாழ்ந்தால் நம்ம புகுந்த வீட்டுக்குள்ளே தான் போவோம், புகுந்த வீட்டில் தான் இருப்போம். இதுதான் இயல்பு இல்லையா? ஸோ இங்கே கூட நம்ம புகுந்த வீட்டுக்கு புகிறோம், இந்த இடத்துக்குள்ளே போகிறோம். அதாவது எவ்ரிதிங் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முதுகெலும்பில் நடுவில் ஒரு மெல்லிய கோடு, அது கோல்டன் த்ரெட்டு மாதிரி நம்ம யோசிக்கணும். லைட்டு த்ரெட்டு, கோல்டு த்ரெட்டே இல்லை, லைட்டு மெல்லிய ஒரு லைட் எனர்ஜி அங்கேருந்து அங்கே வருது. அதில் தான் நம்ம ஏறுறோம். இப்போயும் ஏறி போகிறோம். நம்ம இதுக்குள்ளே போய் இந்த புகுந்த வீடாகிய இந்த சிற்றம்பலத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுறோம், இறைவனோட கூடுறோம். அந்த இடத்துல நம்ம ஒன்னஸை ஃபீல் பண்ணுறோம். இப்படி விஜுவல் பண்ணால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஏன் இங்கே அன்பால் இந்த இடம் அநாகதம் என்ன முக்கியமாக அப்படின்னா, நெகிழ்வு. அன்புனாலே ஒரு நெகிழ்வு, டைட்னஸ் கிடையாது. இப்போ நம்ம மண் பூதத்தால் ஆக்கப்பட்டதுனால திக்காக நம்ம உடம்பு இருக்குது. ஆனால் எனிவே இந்த உடம்பாக நம்மளுக்கு பருப்பொருளாக கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு ஒரு ஃப்ரீக்குவென்சி தான். இது ஒரு வைப்ரேஷனால் டாக்டாக இருக்குது. அதை உடைக்கப்பட்டால் அணுக்களாக நம்ம சிதற முடியும், நம்மளால் மாற்றிக்க முடியும், அணுக்களாக பிரிஞ்சு அணுவோட அணுவாக மாறிட முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒட்டின்னு இருக்கோம். இப்போ ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஒரு உடம்புல இருக்கிற ஒன்று அணுக்களால் ஆக்கப்பட்டு நம்ம இந்த உடம்பே இல்லையா. இந்த அணுக்கள் ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா
அதில் வந்து ஆகர்ஷணம் பிரத்யாகர்ஷணம், அதாவது ஈர்ப்பு விலக்கு இந்த சக்தி இதுக்கு தொடர்ந்து நடக்குது. ஸோ செல்கள்லாம் நெருங்கும் விலகும் நெருங்கும் விலகும், இதில் தான் நம்ம டாக்டாகவே இருக்கோம். மொத்தமாக நம்மளோட 2 பிரின்சிபல் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஒரு அழுத்தமான டோட்டாலிட்டின்றது அவ்வளோ சக்தி பொட்டன்ஷியல் எல்லாம் வச்சுட்டு இருந்தது. அதுலேருந்து பிரிஞ்ச நம்ம எல்லாருமே துகள், அந்த காட் பார்ட்டிக்கிள், அப்புறம் சேர்ந்து இணைஞ்சு சேர்ந்துன்னா ஒட்டாது, நெருங்கி விலகி நெருங்கி விலகி இப்படி உருவான விண், காற்று, நெருப்பு, நீர், வந்துட்டோம் நம்ம மண்ணில் இத்தனை தாவரங்கள், அப்புறமா அனிமல் எல்லாமே ஆகி நம்ம கடைசியில் மனுஷனாக பிறந்து அறிவை சேகரித்து இந்த அறிவோட மொத்த இதில் இப்போ இருக்கோம். நம்ம உடம்பை வச்சுட்டு இப்போ இந்த கலியுகத்தில் இருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து சரி தவறு பாவ புண்ணியம் இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்தின்றது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனிமலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு உடம்பை வளர்க்கணும், உயிரோடு இருக்கணும், அது அந்த இம்பல்ஸ் மட்டும்தானே தவிர அதை தாண்டி ஒன்றுமே தெரியாது. நம்மளை மாதிரியே பிரஜை உற்பத்தி பண்ணணும், பிரஜை இல்லை, நம்மளை எந்த இனமோ அதை உற்பத்தி பண்ணணும். இது வந்து இந்த காமன் ஃபேக்டரில் நம்ம இருந்து மனுஷனாக பிறந்து அப்புறமும் நிறையா கற்றுண்டு சமுதாயத்தை உருவாக்கி நம்ம இப்போ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கோம். கட்டுப்பாடாக வாழணும், ஒழுக்கமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி நாம் எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கம் தவறி நடந்து இருந்தாலும் கூட இப்போ இந்த டைம் நம்மளுக்கு அது புரியுது இல்லையா? ஒழுக்கத்திலிருந்து மீறிட்டோம். ஒழுக்கங்கிறது நம்மளே நாம் உருவாக்கின்ற ஒன்று தான். அதனால அதை மீறிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்வுக்கு போகிறது நல்லது தான், அதுதான் ஒரு மனுஷனை திருத்தும். ஆனால் குற்ற உணர்வுலேயே ஊறி குற்ற உணர்வுலேயே இறந்து போய் மறுஜென்மம் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம மனுஷர்கள் மிருகத்திலேருந்து மனுஷனாக மாறி இருக்கிறோம். குற்றம் செய்வோம், குற்ற உணர்வும் வந்தால் நம்ம தெய்வமாக போகிறோன்னு அர்த்தம். ஸோ இந்த குற்ற உணர்வை அந்த தண்டனையை அப்படியே ஏற்றுண்டு புரிஞ்சுட்டு ஃபிசிக்கலாக முடியும்னா யாருக்கிட்டையாவது நம்ம யாருக்காவது பாதிப்பு கொடுத்துருந்தா அவங்கக்கிட்ட மன்னிப்போம். நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள மன்னிச்சுட்டு, நம்ம யாராலையாவது பாதிக்கப்பட்டால் அவங்கள வந்து தப்பாக சொல்கிறேன், எனிவே மன்னிக்கிறது மறக்கிறது. அடுத்தவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணியிருந்தா நம்ம மன்னிச்சிடலாம், மறந்துடலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுத்துருந்தா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இது மானசீகமாகவும் கேட்கலாம், முடிஞ்சால் தைரியம் இருந்தால் நேரடியாகவும் கேட்கலாம். எனிவே அந்த சாப்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கில்ட்டினஸ்ங்கிறது தான் பெரிய ஆபத்து. நம்மளே தண்டிச்சுக்கிறது இருக்குது பாருங்கள், அது இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்று தான். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கருப்பொருள்லேருந்து வெளிப்பட்ட பொருள்கள். ஒன்று தனித்தனியாக தெரிஞ்சாலும் நம்மெல்லாம் ஒன்று தான். அதனால இப்போது இந்த சிவராத்திரி வரும்போது இந்த குற்ற உணர்வு இல்லை தாழ்வு மனப்பான்மை இது மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா உணர்வையும் அப்படியே ஒரு மூட்டை கட்டி ஒரு அக்னியில் தூக்கி போடுறதா பாவிச்சுட்டு, ஏன்னா நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கே சேர முடியும். இப்போ வந்து இறையருளே கை நீட்டி கீழே இறங்கி வரும்போது ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் போதும். இப்போது 10 நிமிஷம் நம்மளை மறந்தாதான் நம்ம ஒன்று அடையணும் அப்படின்னா, ஒரு செகண்டு நம்மளை மறந்தாலே நம்ம அடையலாங்கிற நிலை இப்போ உருவாகிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்போ வேணாலும் சிவராத்திரி தான் டார்கெட்னா, ஏன்னா நான் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் பிரமாதமாக 1 மாதம் முன்னாடி 10 நாள் முன்னாடிலாம் பயங்கரமாக சொல்லுவேன். கடைசியில் என்ன பண்ணுவேன் நான் அன்றைக்கி என்ன நடக்கும்னா, அன்றைக்கி தான் ரொம்ப பசிக்கும். 7 மணிக்கு ஒரே மயக்கமாக வரும், சாப்பிடணும் போல் இருக்கும், நல்லா சாப்பிடுவேன், 8:30 மணிக்கு தூங்கிடுவேன். மற்ற நாள்லாம் 12, 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். அன்றைக்கி மட்டும் நல்லா 8:30 மணிக்கே தூக்கம் வரும். ஸோ சிவராத்திரி அன்றைக்கி நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவேன். இது நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எதை வந்து கம்பல் பண்ணி இது பண்ணணும்னு நினச்சா அது பண்ண விடாது. அது ஏதோ அது பண்ணவே விடாது. அதுக்கும் கில்ட்டிக்கு போயிடுவேன். நீங்கள் அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், கில்ட்டிக்கே போகாது. சிவராத்திரி அன்றைக்கி அப்படி பண்ணிட்டீங்களா, பரவாயில்லை, அதுக்கும் மறுநாள் என்ன ஸ்டில்னஸ்க்கு நம்ம வரணும், அவ்வளோதான். இங்கே அன்பால் கூடிய இந்த நம்மளுடைய எனர்ஜி லெவல் இன்னும் மேலே ஏறணும், மேலே ஒரு மீதிக்கு போகணும். அது வந்து அழுத்தப்பதிவாக நம்ம கர்மா நம்ம நினைக்கிறது எல்லாமே அழுத்தங்கள் தான். இது எல்லாமே காற்று விண்ணை டைட்டு பண்ணால் அழுத்தமாயிடும்.
அப்படி அழுத்தி தான் நம்ம வந்து அதில் ஃபயர் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபயர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகும்போது அப்படியே ஃபயர் எலிமெண்ட் எல்லாம் அப்படியே ஒன்று இணையும் போது, இன்னும் டாக்ட் ஆகும்போது நீர் கண்டென்ஸ் ஆகும்போது நிலம், இப்படி நம்ம ஆயிடுறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே வரும், அன்பால் ஈஸியாக இங்கே வர முடியும். இதுதான் வந்து பெண்களுக்கு வந்து யோக பயிற்சியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம், அவங்க வந்து டெண்டராக, சென்சிட்டிவாக, டூ மச் இமோஷ்னலாக இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் சுவாதிஷ்டானத்துலேயோ மூலாதாரத்துலேயோ மட்டும் அவங்களோட எனர்ஜி உட்காராது. அவங்களோட எனர்ஜி மட்டும் ரேர் கேஸில் ஒன்றா அப்படி உட்காரலாம். பொதுவாக 99% லேடிஸ்க்கு எல்லாருக்குமே கீழே 3 ஆதாரத்துலேயும் சேர்ந்தா அப்படி தான் எனர்ஜியில் தங்கும். அதாவது மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் 3த்துல சேர்ந்தாப்புல தான் தங்கும். அதனால அவங்களோட க்ரைம் ரேட் எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவலாக இந்த க்ரைம் ரேட்டெல்லாம் கிடையாது, இருக்கக்கூடாது. இருக்குதே அப்படின்னு எங்கேயாவது சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆண் தன்மையை மேலோங்கி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஆண் தன்மை இதால தான் மூலாதாரத்திலையோ சுவாதிஷ்டானத்திலையோ நிலையாக உட்கார முடியும். இவங்க இமோஷன் பேஸ்ட் அப்படிங்கிறனால எனிவே அவங்க எப்பயுமே அநாகதத்தில் தான் இருப்பாங்க. இமோஷன் பேஸ்டு தான். ஆனால் இப்போ சர்வைவலன்ஸுக்காக பல பெண்கள் ஆண்கள் மாதிரி அவங்க மாற்றிக்கிறதுனால குணத்தை டெண்டர்னஸ் போயிட்டு டைட் ஆகிடுறாங்க, கடின சித்தர் மாதிரி சுற்றின்னு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வேணால் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஜென்ரலாக லேடிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் இமோஷன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அநாகதம் தான் ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். ஈஸியாக அவங்களால மேலே போக முடியும். கீழே போய் அரகண்ட் லேடிஸாக மாற முடியும், சண்டை போட முடியும். ஆனால் அந்த எனர்ஜியை மட்டும் ஒழுங்காக சேனலைஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டோம்னா அந்த எனர்ஜி மேலே ஏறிடும். ஆக்சுவலாக வெயிட் இல்லை அப்படின்னா லைட்டர் பார்ட்டிக்கிள் மேலே தான் பறந்தாகும் இல்லையா. வெயிட் இருந்தால் தான் கீழ் நோக்கி போகும். வெயிட் இல்லைன்னா புவியீர்ப்பு விசையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம மேலே ஏறிடுவோம். ஸோ என்ன வந்து 5 ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டிபெட்டியன் 5 ரைட்ஸை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். 2014 இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2 ப்ராக்டிஸ் வந்து நான் பண்ணுறேன். எனக்கு வந்து யாராவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா சிவராத்திரி போது அந்த 5 ரைட்ஸையும் நான் வந்து மகரிஷியோட தவப்பயிற்சியோட இணைச்சி 5 பூதங்கள் அப்புறம் வந்து நவகிரகங்கள் எல்லாத்தையுமே இணைச்சி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவேன். அதை வந்து நான் ஒரு எலிமெண்ட்டாக சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 5 ரைட்ஸுன்றது வந்து ஆக்சுவலாக நான் வந்து வள்ளலார் எனக்கு அப்போ வரவே இல்லை. 2014 நான் வந்து நினைக்கிறேன் இளமையாகவே இருக்கணும், முதுமையை வந்து நான் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு நான் சொல்லி சர்ச் பண்ணேன். சும்மா தான் சர்ச் பண்ணேன். அப்போ தான் ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே என் கண்ணில் பட்டது. அதிலிருந்து நான் சீக்ரெட்டாக தான் நான் அதை வச்சுருந்தேன், யாருக்குமே சொல்லலை அந்த 5 ரைட்ஸு. இப்போ தான் ஒரு 1 இயர் முன்னாடி என்னுடைய பிரதருக்கு மட்டும் சொன்னேன், என்னுடைய வெல்விஷருக்கு மட்டும் சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு தோணுது, என்னத்துக்கு அந்த சுயநலம்? எல்லாரும் ஒன்று தான். எல்லாருமே நல்லா இருந்தால் நம்மளுக்கு பய உணர்வே இல்லாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில். பய உணர்வு எதுக்கு வந்தது? நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆதி மனுஷனாக நம்ம இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சி அது விட்டுருணும். இப்போது அது விடுற காலம் வந்துச்சு. நம்ம தான் சேஃபான ஒரு நிலையில் தானே இப்போ வாழறோம். அப்போ எல்லாத்தையும் விட்டு சிவத்தோட ஐக்கியமாக இப்போ முடியும். அந்த அந்த என்ன சொல்கிறது, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேவையே இல்லை இல்லையா. அதனால அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மா வரைக்கும் போய் அந்த பாதுகாப்பு உணர்வை புரிஞ்சுட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃபைட்டு பண்ணுறது இல்லைன்னா ஓடி போகிறது இந்த பதட்டத்தில் இருக்காமல் ஒரு நிதானத்துக்கு வந்துடுவோம். ஸோ அந்த 5 ரைட்ஸ் பற்றி அடுத்து வர வீடியோஸில் நான் ஒரு ரைட்டாக சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். நான் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி, யாருக்கு முடியுமோ ஃபாலோ பண்ணி நன்மை அடையணும். அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.